காலைல கோட்டை தண்ணி காசனம் போட்டா தண்ணி காசணும் அது ஜெயலட்சுமி போட்டு வாங்கடா உன் பழகம் விட்டு போதா பத்தியா போட்டு போனா கிடைக்கும் சேதராப்பட்டு ஆமா ஆமா நேற்று நாடகம் நடத்தணும் ஆமா குச்சமே இல்ல என்ன குடிச்சோம் உங்க சூத்துல கூட நாய் லட்சுமி இருக்கு ஒரு ஆம்பளை மாதிரி அச்சான் போட்டேன்னு சொல்லுவான் நான் ஒரு வாட்டி பொட்டன்னு கேட்டேன் நான் ஒரு வாட்டி தான் பொட்டன்னு கேட்டேன் மேல மாதிரியா நான் பொட்டியா பொட்டியா நீயே கேட்டுக்கிறேன் ஒரு நாட்டு மன்னன் மன்னன் நீதி நேர்மை தவிர அவன் ஆட்சி புரிந்து வாங்கி கொண்டு வருகிறேன் நீதிடா நேர்மைடா நாடுடா சரக்குடா பிராந்திடா கோச்சுடா ஒரு விளையாட்டு கருவி ஆமாங்க விளையாட்டு பிள்ளை ஆமா நமது நாட்டை பற்றி விசாரணை செய்ய வேண்டும் அப்படியே உட்காருங்க அது ஏதாவது ஒரு மன்னனுக்கு சிம்மாசனம் போடுவது உட்காருங்க யாரா என்றா என்னடா சொல்றோம் உட்காருங்க ராகமா உட்காரியா உட்காரு கூட்ட நல்லா வையா பன்னீர் தெரியுதா பன்னீர் தெரிஞ்சு பார்த்து போடுங்க நாய் விளையாட்டு விளையாடுறா என்ன இது யாரு ஆம்பளை யார் பொட்டனா நான் ஆம்பளை ஐயா பொட்டனா ஐயா ரெண்டு பேருமே நம்ம பண்ணி அந்த ரோட்ல என்ன பண்ணமே பிஸ்கட் எடுத்து போட்டோமே நாய்ங்களுக்கு நாய் 350 ரூபாய் எப்ப தருவா தனியாசனம் சொல்றா அவனை சொல்லுவா சரி நாட்டு விசாரணை உட்காருங்க இருக்கு சார் யார் உட்கார மாட்டா எப்படி அமர்வது உட்கார மாட்டா எப்படிடா இப்படி உட்கார வாழாங்கடா சத்தியமா சொல்றேன் உங்க தூத்துக்கு சேர் பத்தல போய் கேழ்வர்கள் நெய் விழுதுன்னா கேட்கற கூட ஒரு மதியம் இருக்கும் நானோட அந்த பஸ்ஸுக்கு என் சூட்டு அந்த பஸ்ஸுக்கு காலை விச்சு வைக்காத தைல விட்டுற போறீங்க வந்து இடுப்பு ஒடிச்சிட்டேன் ஆமா அதனாலதான் இப்ப நான் பயமா உட்கார்றேன் இடுப்பு ஒடிச்ச வேற என்னன்னு தூக்கி போறணும் நமது நாட்டு மக்கள் குறை என்பது காண முடியாது ஆமாங்க ஆலயங்கள் ஆறுகால பூஜை அன்பாயினா ஏறுதா பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது மாதர் குல சிகாமணிகள் பெண்மணிகள் மாதர் சங்கங்கள் தன் கணவனை கண் கண்டு தெய்வமாக பகலும் கணவனை தெய்வமாக தூத்து கொண்டு வருகிறார் அதுதான் குறை என்பதே கிடையாது முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது முகட்டும் அது ஆனா மழையை கூப்பிடக்கூடாது ஆடி மாசம் வருண பகன்னு கூப்பிடவே கூடாது ஆமா வருண பகம் வந்தா நம்ம சோறு கிடையாது வீட்டுல நான் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன் இங்க வந்து சாப்பாடு எவ்வளவு ஒரு பெருமையா போட்டிருக்காங்க தாய் இந்த கிராமத்துல சின்ன வயசுல பொம்பளை வேஷம் இந்த பக்கத்துல நாங்க தானே ஆடினேன் யாரு பொட்டை வேஷம் தெளிவா சொல்லு நீர் பேர் கேசவனா அவர்தான் குருவு இந்த பகுதி பூரா கேசவன் தான்
அப்ப நான் தான் முந்திரி பயிர் போடுறீங்களா போடத்தான் என்னது ஆசிரியர் ஏய் நீ பொறுத்து பேசணும் ஆசிரியர் ஆசிரியர் பேர் பெற்றவர். ஆமா பேரும் உலகம் அசுர குல தேவம் என்று அவர்தான் உலகமெங்கும் போற்றும். ஆமாங்க தலைகை நிப்பானா நான் தலைகடியா ஆமா காமத்தில் காட்ட ஏரியா உள்ள செட்டி போட்டு போறா ஏன் தலைகடி தெரியுங்க நீங்க கேட்டீங்கன்னா அவனை பேர் பெற்றவர் அப்பேற்பட்ட நாடகாசிரியர் சிஷியன் தான் நானு. நீ சின்ன பையன் அவர்தான் என் குரு குருநாதர். நான் இந்த அந்த பக்கத்துல பொம்பளை வயசு நான் தான் அதுவும் ஆரம்பிச்சேன். சரி அது போகட்டும். அதை விட்டுதல்ல. ஆனால் என் நாட்டிலே ஒரு குறைபாடு இருக்கிறது. ஒரு குறை குறை ஒரே ஒரு மகள் ஒப்பற்ற மகள் என்னுடைய மகள் தாய் சிறியர் சொல்லக்கூடிய விஷ்ணுபாவி அப்பா நினைச்சுக்கிற பத்தியா சேர்ந்து போறதா அப்பா நினைச்சுக்கிறதான் சேர்ந்த பிள்ளை யாரு வளர்த்தது அதெல்லாம் வளர்த்தா தாய் சின்ன பிள்ளைகளை தோல் மீதும் மார் மீதும் தூக்கி வளர்த்தவன் நீதான். ஆமா ஆமாண்டா ஆமாங்க அவளுக்கு என்ன சோதனை தெரியும்? என்ன சோதனை? தாய் அழகி என் மகன் சோதத்திலே காத்திருக்கின்றார். 36 திங்களாக 3 வருடம் 6 மாதமாக அவர் வயிற்றில் வளர்வது பிள்ளையா கரும்பா கல்லா கொடியா செடியா மலை மாதமாக என்னுடைய மகள் விசுத்தமானி பிள்ளை பிறக்கவில்லை. பிள்ளை என்று எனக்கு தெரியவில்லை. இப்படியே அழுது கொண்டிருக்கிறார் என்னுடைய மகள். என் மகள் நினைக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி நினைக்கிறீங்க? என்னுடைய மகள் நினைத்தான் சொல்லி வரும் சூறை காத்து பிள்ளை ஒரு பாதுகாப்பு இதுதானா தீர்ப்பு துள்ளி வரும் சூறை காற்று இறைவன் தீர்ப்பு துள்ளி வரும் சூறை என்னுடைய மகள் விசுத்தவானி 36 மாதங்களாக வயிற்றில் வளர்வது பிள்ளையா கொடியா செடியா மரமா ஒவ்வொரு நாளும் என் மகளை பார்த்து என் மனம் செழித்து என் உள்ளமே சோக நிலையில் காட்சியளிக்கின்றேன். அதுவும் இல்லாமல் இப்படி அழுது கொண்டிருந்தால் நம்முடைய மகள் நிலைமை என்னாவது ஒன்றி புரியவில்லை. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாடு